Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 days weight loss challenge டே 16 இன்னைக்கு நல்லா ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, சில டவுட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்றைக்கி டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், சரிங்களா? அந்த நேற்று ஒரு டான்ஸ் வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வர வர உங்களோட வீடியோஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு. ஆல்ரெடி நான் எப்போவுமே எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் டான்ஸ் ஆடுவேன், ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்தாலோ எல்லாமே. அது வந்து நிறைய அதில் வந்து கூட சிஸ்டர் நீங்கள் இது எப்போவும் நான் அதிலே மென்ஷன் பண்ணியிருந்தேன், நான் எப்போவுமே இப்படி தான் சிஸ்டர், எப்போவுமே இப்படி தான் இருப்பேன், உங்களுக்கு எப்படி புதுசாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு தெரில. ஸோ இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருந்தேன்னா அது கீழே வந்து சொன்னேன், நீங்கள் கரெக்டாக தான் சிஸ்டர் இருக்கீங்க அப்படின்ட்டு. நம்ம வந்து ஒரு விஷயம் அரைகுறையாக ட்ரெஸ் போட்டு அசிங்கமாக பண்ணி நம்ம தப்பான ஒரு விஷயம் பண்ணால் தான் தப்பு. நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக சில விஷயங்கள் நம்ம வந்து சரியான முறையில் பண்ணால் தவறு கிடையாது. நான் எப்போவுமே அதை தான் இது பண்ணுவேன். நானே அவ்வளோ பார்த்து பண்ணுறாலே நம்ம வந்து அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறமா ஓகே சிஸ்டர் சொன்னதுக்கப்புறம் நான் எப்போவுமே இந்த டான்ஸ் பண்ணுவேன், நீங்கள் இப்போ தான் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால ஓகே. அப்போ அந்த டாப் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி டாப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வாங்கி சேல் பண்ணலான்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அது உங்களுக்கு நல்லா இருக்குமென்ட்டு. ஆக்சுவலாக நான் உங்களுக்கே தெரியும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் வந்து பண்ணுறதா தான் இருக்கேன்றது. ரொம்ப நாளாகவே இது போயிட்டுருக்கு. ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு அப்படி தடங்கி நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் பட் எஃபோர்ட் போட்டுட்ருக்கோம், ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸ் கொண்டு வரணும், ஒரு பிராண்டாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீக்கிரமாக நான் வந்து அதுக்கான இது சொல்லுவேன். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. நான் கண்டிப்பாக குவாலிட்டியான ப்ராடக்ட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிள்லையும் இருக்கிற மாதிரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூடியூப்க்கு முன்னாடி நான் வந்து ட்ரெஸ் எல்லாமே இந்த மாதிரி ரீசேலிங் அதெல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரெக்னன்சி, அதுக்கப்புறமா அப்படியே அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் அது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறையா எனக்கு சப்போர்ட் கொடுத்த கஸ்டமர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ எல்லாருமே இருக்கீங்க ஒரு ஃபேமிலியாக. ஸோ அதனால் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்னோடய உங்களோட சப்போர்ட் கொடுக்கணும், சரிங்களா? ஹிப் சைஸ் மட்டும் குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்க. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக டயட் இருந்து நம்மளோட ஐடியல் வெயிட் கொண்டு வரும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போயே நீங்கள் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, பைய குறையும், உங்களுக்கே அது ஃபீல் ஆகும், சரிங்களா? பூ எப்படி சிஸ்டர் கிடைக்கிது, நீங்கள் கட்டியிருக்க புடவை எங்கே வாங்குனீங்க, அப்புறம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நீங்கள் எப்படி வந்து போட்டிங்க, இந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் டிசைனர், அதாவது என்னோடய ஃப்ரெண்ட் ஹேமா தான் வந்து அதை டிசைன் பண்ணது. ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? ரீசன்ட் டேஸில் அவங்க தான் எனக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க இப்போ தான் கற்றுருக்காங்க. ஸோ எனக்கு மட்டும் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதான். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறது இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஸ்டிச் பண்ணிக்கிறது. ஆனால் அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ண ஆளுகள் கிடைக்கல. நாங்கள் அப்பப்போ மாற்றி ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ சாரீ வந்து பார்த்திங்கனாலுமே நான் நேற்று கட்டியிருந்த அந்த க்ரீன் கலர் சாரீ முனிர்காவில் வந்து எலிவேட் கலெக்ஷன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நான் ப்ரொமோஷனுக்கு போயிருந்தேன். ஸோ அதுக்காக நமக்கு ப்ரொமோஷன் ஷூட்காக கொடுத்தது தான் அந்த சாரீ. ஸோ அது வந்து நான் ஆல்ரெடி ப்ரொமோஷன் வீடியோ போடும்போது அதில் வந்து பழைய ப்ளவுஸ் போட்டு நான் வந்து மிஸ்மேட்ச் பண்ணி நான் வந்து கட்டியிருந்தேன். இப்போ அந்த ப்ளவுஸே வந்து ஆரி ஒர்க் போட்டு சூப்பராக கட்டியாச்சு. ஸோ அதுதான், சரிங்களா? ஸோ இங்கேயுமே கிடைக்குது, ஆன்லைனில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான், இல்லைன்னா ஊருக்கு போகும்போது பர்ச்சேஸ் பண்ணுறது தான், சரிங்களா? இங்கே தமிழ் கடைகள்லாம் இருக்குங்க, எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கிது, எதுவுமே கிடைக்காம கிடையாது. இங்கே எதுவும் லாரி சாம ஏற்றி இறக்குறாங்க, அதுதான் அந்த சவுண்ட் அப்படி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கிதுங்க. ஒரு சில பொருள் ரேராக கிடைக்கிற பொருள் கொஞ்சம் அதிக விலையாக இருக்கும், மற்றபடி எல்லாமே எனக்கு நார்மலாக தாங்க இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே கிடைக்கிது, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஒரு சிஸ்டர் நான் டெல்லி வர போகிறேன், நான் ஆர்மி மேன் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சூப்பர், வாங்க. எப்போவுமே நான் சொல்கிறதாங்க, ஒரு சிலர்லாம் அந்த வடக்கன்னு சொல்லி கேலி பண்ணுறதா எனக்கு என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. இங்கே வந்து நம்ம ஊரில் எப்படி ஒரு தரப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணுவாங்க, கிரிமினல் எல்லாமே பண்ணுற நம்ம ஊர்லேயே ஆட்கள் இருக்காங்க, இந்த ஊர்லேயும் இருக்காங்க, அந்த மாதிரி தான். ஸோ எல்லாரையுமே நம்ம தவறாக சொல்லிட முடியாது. ஸோ நான் அதை எப்போவுமே நான் சொல்லுவேன், நான் ஒரு ஊருக்கு நம்ம வெளிநாட்டில் இருந்து எல்லா ஊருக்கும், இப்போ நம்ம ஊருக்கு இங்கே உள்ளவங்க பிழைக்க வர்றாங்க மாதிரி இங்கே நம்ம வர்றோம், அது மாதிரி வெளிநாடுகளுக்கு போகிறோம். ஸோ இது வந்து ஒரு தவறான விஷயம் கிடையாது. நம்ம
ஒரு வாய் சோறு போடுற அந்த மண்ணையும் நம்ம மதிக்கணும். நான் எப்போவுமே அதுதான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, எல்லா ஊர்லேயுமே எல்லா தரப்பான மனிதர்களும் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம குறிப்பிட்டு இந்த ஏரியானா இப்படித்தான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். தமிழ்நாடு மாதிரியே சேம் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்களே, ரொம்ப நல்லா இருக்குது சிஸ்டர் அப்படி சொல்றீங்க. ஆமாம் சிஸ்டர்ஸ், இங்கே ஏன்னா நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க. டெல்லியில் முக்கால்வாசி நார்த் இந்தியனை விட தமிழ் மக்கள் தாங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ஃபேமிலிஸ் எல்லாமே சொந்தக்காரமாக இங்கே இருக்கனால இங்கேயும் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? அதனால தான் சூப்பராக இருக்குது. எல்லாமே திருவிழாவுக்கு எவ்வளோ தமிழ் கோயில்கள் இருக்குது தெரியுமாங்க. உண்மையாகவே இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்தளவுக்கு ஊர் மிஸ்ஸிங் மாதிரிலாம் தெரில. ஏன்னா நாங்கள் ஃபேமிலியாகவும் இருக்கோம். இப்போ நான் தனியாக இருந்தால் கூட ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பட் வந்து எல்லாமே இங்கே இருக்குங்க. ஸோ அதனால் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. சாரீ உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப ஆசை அந்த மாதிரி பண்ணிட்டேன். நல்லா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்டேஜ்லேருந்து சடனாக அப்படியே ஒரு ஃபுட் லைஃப் ஸ்டைல் மாறும்போது ஏதோ நம்ம பட்னியாக கிடக்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல், அந்த ஒரு கேரிங் தான் அது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கரெக்டாக நல்லதாக ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா தண்ணி குடிங்க. அது போக போக சரியாயிடும். சில பேருக்குலாம் தலைவலி வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா சடனாக ஒரு ஃபுட்டு கண்டபடி சாப்பிட்டுட்டு இருந்தவங்க ஒரு இதுதான் சாப்பிடணுன்ற ஒரு ப்ரொசீஜருக்கு வரும்போது அந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும். ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். நல்லா வெயிட் குறைஞ்சிட்டு இருந்துச்சு சார். இப்போ 1 மந்த்தாக எனக்கு அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சம்டைம் அந்த மாதிரி ஸ்டக் ஆகும். ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சின்னதாக கூட சீட் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறீங்களா, கரெக்டாக தூங்குறீங்களா, கரெக்டாக வாக்கிங் பண்ணுறீங்களா, கரெக்டாக ப்ரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்கிறீங்களா, இது எல்லாமே யோசிங்க. நல்லா தண்ணி குடிக்கிறீங்களா, நிறைய விஷயங்கள் சம்மந்தப்பட்டது தான் வெயிட் லாஸ். ஸோ அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் வீடியோக்காக தான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி எப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ண லேட் ஆகிடுச்சுங்க. நேற்று நைட் நான் ப்ரொமோஷன் ஷூட் ஒன்று இருந்துச்சு, ஒரு டான்ஸ் ப்ரொமோஷன். அதை முடிச்சுட்டு நான் அகெயின் வந்து எடிட் பண்ணாமலே தூங்கிட்டேங்க. செம்ம தூக்கம் வந்துருச்சு. அப்புறம் காலையில் நான் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும், லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும், அதெல்லாம். அதுக்கப்புறமா வந்து அவங்கள கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு செய்யணும்னு டைம் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணேன். ஸோ அதனால தான் சம்டைம் இந்த மாதிரி ஆகிடுங்க. எனக்கும் டைமே கிடைக்கலைங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் அன்னைக்கு குழந்தை பிறந்துருச்சான்னு கேட்டிங்க. குழந்தை பிறந்துருச்சுங்க. இப்போ 1 மந்த் ஆக போகுது. ஒரு குழந்தை ஒரு மாதிரி இறந்துட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் எனக்கு சொல்கிறதுக்கோ இல்லை அதை சந்தோஷமாக வெளிப்படுத்தவோ என்னால் முடியலை. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாட்டையும் சொல்கிறேன். இன்றைக்கி 30 டேஸ் ஆக போகுது இப்போது. அதனால் அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இறந்தது வந்து பெண் குழந்தை. ரொம்ப ஆசையாக தான் இருந்துச்சு பெண் குழந்தை மேலே. பட் பரவாயில்ல, குழந்தையே எல்லாமே ஒரு குழந்தைகள் தான் நமக்கு. அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு பிளஸ்டான ஒரு பாய் பேபி பிறந்திருக்கு. நல்லா இருக்காங்க 2 பேருமே. உங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே தான் இருக்குது. உங்ககிட்ட நான் வருத்தப்பட்டு அழுதுருக்கேன். ஏன்னா இப்போ அண்ணனோட பிள்ளை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இன்னொரு குழந்தையோட அவங்க நல்லா இருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நன்றி இவங்க எல்லாருக்குமே. நான் சொல்லணும்னு நினச்சேன், அதை சொல்லியாச்சு. இன்னைக்கு சாமை அரிசியில் கஞ்சி பண்ணி குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக குடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக நான் ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்தடுத்த வேலை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பிறந்தநாள் அப்புறம் திருமணநாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் என்னோட அண்ணன் பையன் மருமையனை நான் வந்து ஊருக்கு போயெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எனக்கே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அந்த கையில் ஏந்திர தருணம். நம்ம கூட பிறந்தவனுக்கு ஒரு குழந்தை அதுன்றது அது வேறு விஷயம். அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இல்லையா. ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட காட்டுவேன். ஓகேங்க, வாங்க இன்றைக்கி டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 60.70 வந்து இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு முன்னாடி தம்பிக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுங்க. ஸோ அதனால் அவனுக்கு வந்து பால் டக்குன்னு ஆற்றி கொடுத்துட்டு இருந்தேன். தூங்கும்போது எனக்கு வந்து தோடு கலந்து விழுந்திருக்கு. அது கூட தெரில பாருங்களேன். சின்னதாக போட்டுக்கிறேங்க. எனக்கு அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் வந்து ஒரு சம்பு நல்லா தண்ணி குடிக்கிறேன் எம்டி ஸ்டமக்கில். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கவன் வந்து ஸ்கூல் கிளம்பிட்டான். ஃபைனல் இன்றைக்கி ஒரு எக்ஸாம் இருந்தது, அதை முடிச்சுட்டு வந்துட்டார். ஸோ
அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நானுமே வந்து ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் பண்ணிவிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு 1-2 கிலோ தாங்க. ஸோ மெயின்டைன் பண்ணாலே போதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து 1/2 மணி நேரம் வாக்கிங் பண்ணிக்கிறேன். நல்லா ஆக்டிவாகவும் இருப்பேன் நான். ஸோ அதான். அப்புறம் நேற்று நைட்டே வந்து இந்த கருப்பு கொண்டக்கடலை வந்து ஊற வச்சுடுதுங்க. ஸோ அதை வந்து அப்படியே நம்ம உப்பு போட்டு வேக வச்சுக்கலான்ட்டு குக்கரில் வந்து வச்சு விட்டுலான்ட்டு ஒரு 2-3 விசில் நல்லா விட்டு எடுத்துக்கிட்ட வேண்டியதான். அதுக்கப்புறமா வந்து டக்கு டக்குன்னு மற்ற வேலைகள் வந்து தோசை ஊற்றிடலாம் அப்படின்ட்டு நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வச்சே வந்து காலைல தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் வந்து பிளான் பண்ணிட்டேங்க. அப்புறமா காஃபியும் சைடில் வந்து போட்டுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டோட கொடுக்குறதுக்கு. ஹஸ்பண்டுக்கு தோசை சாம்பார் அப்புறமா அந்த கொண்டக்கடலை வச்சு ஒரு சாலட் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா காலைக்கு வந்து இந்த பன்னு டோஸ்ட் பண்ணி காஃபியோட அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து நமக்கு கொண்டக்கடலை வேக வச்சதுருக்கு இல்லையா, ஸோ அந்த தண்ணியை நல்லா ஒரு செம்பு நிறையா எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் முட்டைக்கோசும் குடமிளகாவும் நேற்று பொரியல் பண்ணது நம்ம தலையில் தான் வந்துருந்துச்சு. அதை வச்சு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் வந்து வெள்ளரிக்காய் அதுக்கப்புறம் 2 முட்டை தொக்கு இருந்ததா, அந்த அவிச்ச முட்டை அதை வச்சு முடிச்சாச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு. கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு குளிச்சு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்அப் வந்து ஆகிட்டேங்க. ஸோ இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா, ஸோ சாமி கும்பிடணும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து அம்மாச்சிக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே டீ காஃபி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏன்னா இங்கே வந்தாங்க. ஸோ அப்பயே கொடுத்து விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பூஜை பொருள் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்யா என்டர்பிரைசஸ்லேருந்து நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இதோட டீட்டெயில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து போடுவேன் பாருங்கள் டீட்டெயில்டு வீடியோ. இல்லைனா நான் வந்து ஷார்ட்ஸில் கூட அதில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே. ஸோ அதில் கண் திருஷ்டிக்காக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணத்தால் பண்ணது இதெல்லாமே வந்து இருக்குது. ஸோ அந்த பொருளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு நான் பூஜை பண்ணிட்டு நான் ஊருக்கு கொண்டு போகலான்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதனால் சூப்பராக இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டேன். உண்மையாகவே அவ்வளோ அப்படியே தெய்வீக மனம் வந்து வீட்டில் இருந்தது. அவ்வளோ மனசுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. சூப்பராக சாமி கும்பிட்டு பிடிச்சாச்சா. சரி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை இருக்கு இல்லையா வேக வச்சது, அதை வச்சு எனக்கு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். கொண்டக்கடலையெல்லாம் பார்த்தா பயிர் வகையில் பார்த்தா வாய்க்குள்ள எடுத்து போடணும் தான் எனக்கு தோணும். அந்தளவுக்கு பிடிக்கும். உங்களுக்குலாம் எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சரி ஒரு சைடு ஃபஸ்ட்டு குக்கரில் அரிசியை களைஞ்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை வந்து வச்சு விட்டுட்டேங்க. ஃபர்ஸ்ட் அது சோறு இருந்தால் கூட நான் ஏதாவது டக்குன்னு ஏதாவது பிள்ளைகள் பண்ணி கொடுத்துடலாம் கேட்டுட்டா அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன். அப்புறமா ஒரு கடாயில் என்ன சொல்லிட்டு சோம்பு வெந்தயம் போட்டு பொரிய விட்டுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே போட்டு எப்பவும் போல் நம்ம ஒரு குழம்புக்கு வதக்குற மாதிரி வதக்குவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் வந்து வதக்கிட்டுருக்கேங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் வந்து சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச அந்த கொண்டக்கடலையை சேர்த்தோம்னா முடிஞ்சிச்சுங்க குழம்பு. ஒரு சிம்பிளான ஒரு தண்ணி குழம்பு ஒரு கிராமங்களில் ஒரு சிம்பிளாக எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதான். உப்புலாம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா அப்பளம் வந்து பொரிச்சு சிம்பிளாக முடிச்சாச்சு. சாதமும் குக்கரில் ஓப்பன் பண்ணால் செம்மையாக ரெடியாக இருக்கா. சுட சாதம் இந்த கொண்டைக்கடலை புளிக்குழம்பு அது கூட அப்பளம் வச்சு அம்மாச்சிக்கு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறமா எனக்கு ஓட்ஸ் களி தான் கிண்டுறேன். 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில். அதில் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து அதில் வந்து உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா களி பதத்துக்கு வரும். அவ்வளோதான். இந்த ஓட்ஸ் களினா ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். லோ கலோரி ஒரு பெரிய வரப்பிரசாதம். கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த கொண்டைக்கடலை புளிக்குழம்பு அந்த கொண்டக்கடலை நிறையா அந்த முட்டைக்கோசு குடமிளகா பொரியல் இப்போ வச்சு காலி பண்ணிட்டேங்க. நான் நேற்று முட்டை தொக்கு வச்சது தாங்க தப்பாக போச்சு. இது எல்லாருக்கும் இறங்கலை. ஸோ அதுதான். அதுக்கப்புறமா அந்த ஓட்ஸ் களியை வச்சு செம்மையாக சாப்பிட்டேன். சூப்பர் ஃபில்லிங்காக இருந்துச்சு. அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருப்பேங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மாச்சிக்கு ஈவினிங் டயத்தில் காஃபியை போட்டு கொடுத்துட்டு அம்மாச்சி முட்டைக்கோஸ் கேரட் குடமிளகா போட்டு பொரியல் கொண்டு வந்தாங்க. ஸோ அதையும் வச்சு இந்த கொண்டக்கடலை புளிக்குழம்புல உள்ள அந்த கொண்டக்கடலை எடுத்து வச்சு வெள்ளரிக்காய் வச்சு டின்னரை முடிச்சிட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறமா அவங்களுக்குலாம் வந்து சாதம் குழம்பு இது எல்லாமே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் முட்டை ஆம்லேட் மட்டும் போட்டு கொடுத்து முடிச்சு விட்டாச்சு. சாரி அப்பளம் பொரிச்சது இருந்துச்சா அது இதுன்னு வச்சு முடிச்சிட்டாங்க. அப்புறமா கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு கடைசியாக வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 to 7 டின்னர் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பசிக்குது அப்படின்னா நிறைய வந்து தண்ணி குடிங்க. வேறு எதுவுமே சாப்பிட்றாதீங்க. நான் எப்போவுமே சொல்கிறது அதுதான். ஸோ அதான் இன்றைக்கி டேவோட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். See you. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.